வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் செருகுடி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு சூஷ்மபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மணலினால் ஆன லிங்கமாக அருள்பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 123வது தேவார தலமாகும். 3 நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது. உள்ளே சென்றால் விசாலமான இடம். பிரகாரத்தில் மங்கள விநாயகர், சுப்பிரமணியர், முன்மண்டபத்தில் நவகிரக சன்னதி உள்ளது. சூரியன், விஸ்வாமித்திரர், கந்தர்வர்கள் ஆகியோர் வழிபட்ட தலம் இது. பிரிந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்ததால் சூஷ்மபுரீஸ்வரம் என்று இவ்விடம் கூறப்படுகிறது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இக்கோவில் சூரியனும் சனீஸ்வரனும் அருகருகே இருப்பது சிறப்பாகும். மேலும் சூரியன், விஸ்வாமித்திரர், கந்தர்வர்கள் ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலமாகும் இது. அங்காரகனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கி பூஜித்து வரம் பெற்றமையால் இக்கோவிலில் உள்ள அங்காரகனை தரிசனம் செய்பவர்களுக்கு செவ்வாய் தோஷம், திருமணத்தடை, பலவித நோய்கள் தீரும். அங்காரகனை தரிசனம் செய்ய மாசி மாதம் செவ்வாய்க்கிழமைகள் ஏற்றது. இந்த நாட்களில் இங்கு விசேஷ பூஜை நடக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர இத்தலத்தில் பிரார்த்தனை செய்யலாம். வில்வ இலை, மங்கள நீர் ஆகியவை கொண்டு செவ்வாய் தோஷ பரிகாரம் செய்யப்படுகிறது. செவ்வாய் தோஷ ஜாதகக்காரர்கள் இங்கு ஏராளமாக வருகின்றனர். இத்திருக்கோவிலின் நவகிரக மண்டபம் மிகவும் வித்தியாசமானது. நவகிரகங்களுடன் கோளறு பதிகத்தின் 11 பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்தர் குழந்தை வடிவில் உள்ளார். மதுரையில் சமணர்களின் பிடியில் சிக்கி தவித்த கூன் பாண்டியனை காப்பாற்ற சென்ற திருஞான சம்பந்தரை திருநாவுக்கரசர் நாளும் கோலும் சரியில்லை, இப்போது சென்றால் சிறுவனான தங்களுக்கு ஆபத்து என சொல்லி தடுத்தார். அப்போது சம்பந்தர் சிவபக்தனை கிரகங்கள் எதுவும் செய்யாது என கூறி பாடியதே கோளறு பதிகம். அன்று முதல் கிரக கோளாறு உள்ளவர்கள் கோளறு பதிகம் பாடி வருகின்றனர். இதை குறிக்கும் வகையில் இங்கே நவகிரகங்களின் நண்பராக சம்பந்தர் உள்ளார். இவரை தரிசித்தால் எப்பேற்பட்ட கிரக தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை. மேலும் விநாயகரும் பைரவரும் இதே மண்டபத்தில் இருப்பது இன்னொரு விசேஷம். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ஒருமுறை கைலையில் சிவபெருமானும் அம்பாலும் சொக்கட்டான் விளையாடினர், அதாவது தாயம் விளையாடினர். அம்மன் பக்கம் வெற்றி திரும்பியது. இந்நிலையில் திடீரென சிவபெருமான் அவ்விளையாட்டில் இருந்து காணாமல் போனார். பின்னர் ஈசனை தேடி அலைந்தாள் அம்பிகை. எங்கும் காணாததால் காவிரியின் தென்கரையில் வில்வ மரங்கள் அடர்ந்த அமைதியான சூழல் உள்ள குளக்கரையில் மண்ணில் லிங்கம் பிடித்து வழிபட்டாள். காணாமல் போன சிவபெருமான் அந்த இடத்தில் தோன்றினார். விளையாட்டில் தான் வேண்டுமென்றே தோற்க இருந்ததாகவும், மனைவியின் மனம் மகிழ்வதற்காகவும், குடும்பங்கள் மங்களகரமாக இருப்பதற்காக கணவனிடம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டுமென்றும் அருள்பாலித்தார். இதனால் அம்பிகை மங்களாம்பிகை என்று பெயர் பெற்றாள். அவள் தவமிருந்த குளக்கரை மங்கள தீர்த்தம் என்று உள்ளது. சுவாமிக்கு மங்களநாதர் என்று பெயர் சூட்டப்பட்டது. இக்கோவிலின் மூலவர் சூஷ்மபுரீஸ்வரர், தாயார் மங்களாம்பிகை, தலவிருச்சம் வில்வம், தீர்த்தம் மங்கள தீர்த்தம். புராண பெயர் திரு சிறுகுடி, இப்போது இருக்கும் பெயர் செருகுடி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து பூந்தோட்டம் வழியாக காரைக்கால் செல்லும் பஸ்ஸில் கடகம்பாடியில் இறங்கி வடக்கே 3 கிலோமீட்டர் சென்றால் கோவிலை அடையலாம். இங்கிருந்து எந்த வாகன வசதியும் இல்லை, நடந்துதான் செல்ல வேண்டும். சிரமத்தை தவிர்க்க கும்பகோணம் மார்க்கத்தில் இருந்து வருபவர்கள் ஏரவாஞ்சேரி என்ற இடத்தில் இருந்தும், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர் மார்க்கத்தில் வருபவர்கள் பூந்தோட்டத்தில் இருந்தும் ஆட்டோ அல்லது கார் மூலம் இந்த கோவிலுக்கு செல்வது நல்லது. இந்த கோவில் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.